அன்பின் காலம் தவக்காலம், அருளின் காலம் தவக்காலம். அன்பின் காலம் தவக்காலம், அருளின் காலம் தவக்காலம். தவக்காலம் முதல் வாரம் செவ்வாய். நற்செய்தி வாசகம். மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 7 முதல் 15 முடிய இறை வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரைப் போல பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே. ஆமேன். மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணகத் தந்தையும் உங்களை மன்னிப்பார். மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார். நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களில் இருந்தும் விடுவிக்கின்றார். நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களில் இருந்தும் விடுவிக்கின்றார். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன். அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் என்னை விடுவித்தார். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களில் இருந்தும் விடுவிக்கின்றார். நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களில் இருந்தும் விடுவிக்கின்றார். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்று இயேசு கற்பித்த இறைவேண்டல்தான் இன்றைய நற்செய்தி. நேற்றைய நற்செய்தி நமக்கு நாமே எழுதும் தீர்ப்புதான் நம் மன்னக வாழ்க்கை என்றது. இன்றைய நற்செய்தி இறைவன் நம்மை எப்படி பார்க்கிறார், எவ்வித அடையாளத்தோடு நம்மிடம் உறவு கொள்ள விரும்புகிறார்
எப்படி நம்மோடு சேர்ந்து அவரது இறையரசை நம்மில் நிஜப்படுத்த விரும்புகிறார் என்பதை இயேசுவின் வாய்மொழியாய் விவரிக்கிறது. அவர் நம் தந்தை, நாம் அவர் பிள்ளைகள். நம் வாழ்க்கை அவரது விண்ணகத்தையே மண்ணகத்தில் வரவழைக்கும் ஆற்றல் கொண்டது. அவரது ஆட்சி மலருவதற்கு ஏற்ற விளைநிலமாக மாற மண்ணுலகம் தன்னுள் எல்லா வளமையையும் கொண்டுள்ளது. நாம் மட்டும் மனம் வைத்தால் இறையாட்சி நம்மில் நிஜமாகும். ஆனால் அதே வேளையில் குறுகிய மனதில், குறுக்கு சிந்தனையில் நாம் ஒருவரை ஒருவர் வஞ்சித்து, வருத்தி, பகைத்து, பிரிந்து வாழும் நிலைக்கு நம்மை நாமே தள்ளி இறை ஆட்சியை இழந்தோம் என்றால், மீண்டும் இறை ஆட்சியை நம்மிடையே மலர வைக்க அவர் நம் குற்றங்களை மன்னிக்கிறார். பிறருடைய குற்றங்களையும் மன்னித்து இறை ஆட்சியை மலர நமக்கு நாம் உதவ வேண்டும் என்கிறார். மீண்டும் மீண்டும் நம்மை நாமே சிதைத்து இறை ஆட்சியை தடுக்கும் சோதனையில் விழுந்து விடாமல் நம்மை பாதுகாக்கவும் விரும்புகிறார். தினமும் இந்த வரிகளை பல முறை வேண்டும்போது, சிறப்பாக இந்த தவக்காலத்தில் நம்மை நாம் இறை பிள்ளைகளாய் தந்தை இறைவன் அரசின் அம்சங்களை வாழ முயற்சிப்போம். நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களில் இருந்தும் விடுவிக்கின்றார். நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களில் இருந்தும் விடுவிக்கின்றார்.